நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பார்வதிக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு சார். மயக்கம் தெளிஞ்சிருச்சா? அட்டெண்டரை டாக்டர் கூப்பிடுறாங்க. உள்ள போய் பார்க்கலாமா? ஒரு ஆள் போனா போதும். நான் போய் பார்க்கறேன். ஏய் ஏய் குறுப்பு. இவன் எங்க இருந்து வந்தான் கடைசி நேரத்துல? எங்கேயாவது போனா ஒரு போன் கூட பண்றது இல்ல. ஓ, இவ ஆரம்பிச்சிட்டா. ஹலோ, போன விஷயம் என்னாச்சு? எங்க போனது? ஐயோ, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்களே, இப்ப எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? இந்த கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு வெக்கமே இல்லையான்னு கேட்டேன். அவங்கள ஆஸ்பத்திரி கூட்டு வர கூட முடியல உன்னால? அது எனக்கு ரத்தத்தை பார்த்தா தலை சுத்துங்க. ஐயோ, உங்க அப்பா ஆக்சிடென்ட் ஆகி ரத்தத்தோட ஆஸ்பத்திரியில படுத்திருந்தப்ப அப்பா சுத்தலையா? இல்ல தலையை கழட்டி வீட்டுல வச்சுட்டு போனியா? கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கணும் சுமதி. என்ன ஆனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டீங்கல்ல, இப்ப அவங்க எப்படி இருக்காங்க? அவங்கள செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சதும் எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா போன் பண்ணி சொல்றேன். இப்ப போனை வை. இன்னமும் செக் பண்ணிட்டு தான் இருக்காங்களா? பில்லு அதிகமாகுமோ? டாக்டர் என்ன சொன்னாரு? உட்கார. டாக்டரையும் பார்த்தேன், பார்வதியும் பார்த்தேன். சரிங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. சுகுமார், நமக்குள்ள சில கருத்து வேறுபாடு இருக்கலாம். அதெல்லாம் மனுஷனுக்கு சகஜம். ஆனா ஒரு ஆபத்து வரும்போது அது எல்லாத்தையும் மறந்துடணும். அது வந்து இப்ப யாருக்கு ஆபத்து? என்ன சொல்றீங்க? பார்வதிக்கு தான். என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்லுங்க. ஆபத்துன்னு வரல, ஆனா பார்வதி இப்ப அப்படித்தான் இருக்கா. தலையில தான் பிரச்சனையே. ஏதோ ஒரு டியூமரா. அதோட அறிகுறியா தான் மூக்குல ரத்தம் வந்திருக்கு. அப்படின்னு அதுக்கான ட்ரீட்மெண்ட் இல்லையா? அதான் நானும் டாக்டர் கிட்ட கேட்டு பார்த்தேன். இது ஏதோ ஒரு தீர்க்க முடியாத வியாதியாம். மருத்துவ உலகத்துல இதுக்கான மருந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லையா. ஆனா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லையா. ஒருவேளை வியாதி அதிகமாகலாம், இல்லைன்னா வருஷ கணக்கில் எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க உயிர் வாழான்னு சொன்னாங்க. பார்வதியோட வாழ்க்கை நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. அது ஒரு பிரச்சனையாச்சு. பிரச்சனை அது இல்ல, இப்படி ஒரு நோய் இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்வதிக்கு தெரியவே கூடாது. மத்தவங்களுக்கும் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. அது வந்து ஒருத்தருக்கு ஒரு நோய் வந்தா சொந்தக்காரங்களுக்கு சொல்லணும்ல, அப்பதானே அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அதுக்குன்னு மருந்தோ ட்ரீட்மெண்டோ கொடுக்க முடியாத ஒரு ஸ்பெஷலான வியாதி பார்வதிக்கு இருக்குன்னு சொன்னா இல்லையா? மத்தவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரும் அனுதாபத்தை கொண்டு வந்து கொட்டுவாங்க. அதனால வியாதி தான் அதிகமாகும், துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா?
இப்போதைக்கு நீங்க யார்கிட்டயும் எதையும் சொல்ல வேணாம். ஒருவேளை அவங்களுக்கு எதுவும் ஆகாம சில வருஷம் உயிர் வாழ்ந்தாங்கன்னா, கடவுளே பார்வதிக்கு தீர்க்க ஆயுசு கொடுங்க. நீ காஃபி குடிக்கல? இப்ப வேண்டாங்க. வேணும்னா அதை ஷேர் பண்ணிக்கலாம். வேண்டாங்க. அந்த அருணோட போனுக்கு என்னாச்சு? கிடைக்கவே மாட்டேங்குது. எங்க இருக்காங்கன்னு தெரியல. பார்வதி அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கிற விஷயத்த அவங்க கிட்ட எப்படி சொல்றது? சரி, நம்ம இந்து கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம். என்ன இந்துவோட போனுக்கும் கால் போக மாட்டேங்குது. என்னாச்சு? ஏன் இப்ப மூட் ஆஃப் உட்காந்துருக்க? எனக்கு என்னமோ ரொம்ப டென்ஷனா இருக்குங்க. டென்ஷனா? எதுக்காக? தெரியல. தெரிஞ்சவங்க யாருக்கோ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இந்து, அது என்னன்னு என்னால சரியா சொல்ல முடியல. அது ஜேபி பத்தின நினைவுகள் மனசுல இருக்கிறதுனால ஆஃப்டர் எஃபெக்டா இருக்கும். அவர் கூட பழக்கம் இருந்தப்போ அவர் யாருன்னு உனக்கு தெரியல. அவர் யாருன்னு தெரியும் போது அவர் இப்போ கூட இல்ல. அப்பான்னு அவர் முகத்தை பார்த்து கூப்பிடுறதுக்கான பாக்கியம் எனக்கு இல்லாம போயிடுச்சு. சில சமயம் தோணும் அவர்தான் என் அப்பான்னு தெரியாம போயிடுச்சுன்னு. அம்மாவை பத்தி யோசிக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. உண்மையை சொன்னா இப்ப தனியா இருக்க மாதிரி ஆயிடுச்சு. ஒரே ஒரு நிம்மதி அவங்க கூட இப்ப ரோசி அக்கா இருக்காங்கன்றதுதான். ஒன்னு சொல்லட்டுமா? அத்தை இப்ப தனியா இருக்கிறதுனால ஒரு விஷயம் நல்லதுதான். ஜேபி இறந்ததால அத்தை இப்ப உடஞ்சு போயிருப்பாங்க. இப்ப பழகிட்டாங்கன்னா அப்புறம் எப்பயுமே பதற மாட்டாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்க சமாளிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் அம்மாக்கு என்ன பிரச்சனை வரும்னு நீங்க சொல்றீங்க? அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தெல்லாம் ஏற்கனவே அனுபவிச்சிட்டாங்களே. மக இருக்கா, ஆனா வளர்க்கறதுக்கு பாக்கியம் இல்ல. அந்த பொண்ணுக்கு அப்பா இருந்து கூட ஒன்னா வாழறதுக்கு பாக்கியம் இல்ல. இப்போ அவர் செத்தும் போயிட்டாரு. அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு அப்படிப்பட்ட ஜென்மம். அவ விதியும் அப்படிப்பட்டது. அந்த விதியை மாத்தணும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அதுக்கான சந்தர்ப்பம் கண்டிப்பா அமையும். இந்து, நீ வேணா பாரு. இனி நல்லதே நடக்கும். அப்புறம் அது எல்லாத்தையும் பார்த்துக்க மேல ஒரு ஆள் இருக்கார்ல, அவர்கிட்ட ஒப்படைச்சிடலாம். அம்மாவை நினைச்சுதான் நீ டென்ஷன் ஆகுற அப்படின்னா குழந்தைய நினைச்சுதான் எனக்கு டென்ஷனா இருக்க. பிரெக்னண்டா இருக்க பொண்ணு டிப்ரெஷன்ல இருந்தா அது குழந்தைய தான் நேரடியா பாதிக்கும். அது உனக்கே தெரியும்ல. இதெல்லாம் பெண்களுக்கு வர சாதாரண விஷயம்தான். பெண்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆண்களுக்கும் தெரியுமா? இதெல்லாம் நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்க பாத்தியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு.
குட் மார்னிங். ஆ மிஸ்டர் சுகுமாரன் இல்லையா? இருக்காரு, கூப்பிடுறேன். என்னங்க, உள்ள வந்து உட்காருங்க. தேங்க்யூ. என்னங்க என்னங்க என்ன? பாருங்க. ஹலோ. ஹலோ. ஐம் நந்தகிஷோர். உட்காருங்க. தேங்க்யூ. நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. நான் இந்த ஊருக்கு இப்போதான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி கல்ஃப்ல இருந்தேன். இப்போ இந்த ஊர்ல தான் செட்டில் ஆயிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு இந்த வீட்டில் இருக்காரு. மிஸ்டர் அருண் ஷெனாய். நீங்க அருணோட ஃபாதர் இல்ல தானே? இல்ல, இவரோட பொண்ணதான் அருண் கல்யாணம் பண்ணிருக்காரு. நீங்க அருணோட ஃப்ரெண்டா சார்? காஃபி கொண்டு வரவா? இல்ல வேண்டாம், பரவாயில்ல. கொஞ்சம் பேசாம இருடி. ஆக்சுவலி நானும் அருணும் ஒரே ஒரு தடவை தான் மீட் பண்ணியிருக்கோம். அது கூட நேர்ல இல்ல, ஃபோன்ல. என் கம்பெனியில ஒரு வேலை வேணும்னு அருண் கேட்டிருந்தாரு. பட் என்னால் வேலை கொடுக்க முடியல. இட்ஸ் மை மிஸ்டேக் இல்லை, நஷ்டம்னு கூட சொல்லலாம். அருண் யாருன்னு, அவரோட கேலிபர் என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போதான் எனக்கு தெரிஞ்சது ஷெனாய் குரூப்ல நம்பர் 1 பர்சன். கண்டிப்பா எனக்கு ஒரு அசட்டா இருப்பாரு. இப்போ நான் இங்க வந்தது அருணை நேர்ல பார்த்து என் கம்பெனில ஜாயின் பண்ண சொல்றதுக்கு தான். அருணை கூப்பிடுறீங்களா? என்னாச்சு? அருண் இப்போ இங்க இல்ல. எங்க போயிருக்காரு? அவங்க வேற இடத்துல தங்கி இருக்காங்க. இல்ல, அது எங்கன்னு சொன்னீங்கன்னா போதும். இங்க இருந்து போயிட்டாங்க சார். எங்க போனாங்கன்னு எங்ககிட்டயும் சொல்லல. இதுதான் இப்ப இருக்கிற நிலைமை. கால் பண்றது இல்லையா? இல்ல. அப்போ அவரோட வைஃப் நம்பர் கொடுங்க. அருணோட வைஃபோட பேர் என்ன? இந்துலேகா. ஓ, இந்துன்னு கூப்பிடுவோம். இந்துவை காண்டாக்ட் பண்ணாலே போதும். அவங்க என் கம்பெனிக்கு வரேன்னு சொன்னா கூட வேலை கொடுக்குறேன். இல்லைங்க, என் பொண்ணுக்கு இப்ப கால் போக மாட்டேங்குது. நான் நேத்து கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். அதாவது எங்க இருக்காங்கன்னு தெரியல. அதாவது ஒரு நல்ல சான்ஸா இருந்தது அவங்களுக்கும் எனக்கும். உங்களோட நம்பரை கொடுத்துட்டு போங்க. அவங்க கால் பண்ணா நான் கொடுக்குறேன். இல்ல பரவாயில்ல, நானே அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். ஐயோ, வந்துட்டு ஒரு கிளாஸ் காஃபி கூட குடிக்காம போறீங்க? இல்ல பரவாயில்லங்க, இன்னொரு வாட்டி வரும்போது பாத்துக்கலாம். வரேன். கண்டுபிடிச்சே ஆகணுமே. பணக்காரன்தான். சொல்லி என்ன பிரயோஜனம்? அவரு வேலையோட இங்க வந்திருந்தோம், அதை அனுபவிக்கிற யோகம் இல்ல. என்ன, இத பத்தி நீங்க எதுவும் சொல்ல விரும்பலையா? என் மனசுல இவனை பத்தி ஏதோ ஒண்ணு தப்பா தோணுது. என்ன தப்பா தோணுது? ஒண்ணு இல்ல. இந்தாம்மா, இருமா, தண்ணி கொடுக்குறேன். இந்தாம்மா, அந்த மாத்திரை சாப்பிடுங்க. இது என்ன இந்த நேரத்துல மாத்திரை சாப்பிடுறாங்க? மத்தியானத்துக்கு சாப்பிட வேண்டியது, அதை இப்பதான் சாப்பிடுறாங்க. எப்படி 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 எப்படி? காலையில சாப்பிட வேண்டியது மத்தியானத்துக்கு, மத்தியானம் சாப்பிட வேண்டியது ராத்திரிக்கு, அப்போ ராத்திரிக்கு சாப்பிட வேண்டியது
அதை சாப்பிடாம இருப்பீங்களா? மாத்திரை மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்து போயிட்டேன். அப்படின்னா இங்க இருக்கிற எல்லா மாத்திரையும் தூக்கி போடு ரோசம்மா. நேரத்துக்கு சாப்பிடணும்னு நான் சொல்லிட்டு தான் சார் இருக்கேன். ஆனா அம்மாவால முடியல. இங்க பாருங்க, இந்த வேலையெல்லாம் இங்க நடக்காது. இங்க இருக்கிறது யாருன்னு ரோசம்மாக்கு தெரியுமா? தெரியுமான்னு கேக்குறேன். இவங்க பார்வதி அம்மா தானே? எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உங்க கண்ணு ஒண்ணும் சரியா தெரியுதான்னு நான் கேட்கல. இவங்களுக்கு தீராத வியாதி ஒண்ணு இருக்குன்னு. என்ன சொன்னீங்க? அது வந்து எனக்கு இப்போ ஏதோ தீராத நோய் இருக்குன்னு நீங்க சொன்னீங்களே. அது வந்து நான் வந்து தீராத வியாதி வரக்கூடாது, பார்வதியை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு ரோசம்மா கிட்ட நான் சொல்ல வந்தேன். உடம்புல ஒரு மேஜர் ஆபரேஷன் ஒன்று பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன ஜலதோஷம் வந்தா கூட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பார்வதி. ஆனா வந்தது ஜலதோஷம் இல்ல, உன் மூக்குல இருந்து ரத்தம் வந்தது பார்வதி. அதனால டாக்டர் சொன்ன மருந்து மாத்திரை எல்லாம் சரியா சாப்பிடணுமா. இந்த பாருங்க, அந்த பொறுப்பெல்லாம் உங்களோடது. உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நான் ஒரு ஹோம் நர்ஸை கூட்டிட்டு வரேன். அவங்கள ஏன் குறை சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு மருந்து சாப்பிடவே பிடிக்கல. அது சரியில்லை பார்வதி, கவனமா இருக்கணும். ஆரோக்கியத்தோட நீ நிறைய நாள் உயிரோட இருக்கணும் பார்வதி. ரொம்ப நாள் உயிரோட இருக்கணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஆனா எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. அந்த கடமைகளை நான் முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் சந்தோஷமா கண்ண மூடிடுவேன். அப்பா சொல்லுமா. சித்தி தீர்காயுசா இருக்கணும்னு தான் நீங்க வேண்டிக்கிறீங்களா என்ன? அது எல்லாமே என்னோட தலை சிறந்த நடிப்புமா. திடீர்னு பார்வதிக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். பார்வதி உடனே செத்து போயிட்டா அப்புறம் நாம தான் கஷ்டத்துல மாட்டிப்போம், எதுவுமே கிடைக்காம போயிடும். இத பாரு, பார்வதியோட பரம்பரை வாரிசுங்கிற ஸ்தானத்தை எக்காரணத்தை கொண்டு நீ விட்டுறவே கூடாது. அருணுக்கோ மாதுரிக்கோ அது கிடைக்கவே கூடாது. எதுவா இருந்தாலும் அது நமக்கு தான் கிடைக்கணும். அதுக்காக பார்வதி கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும். ஆனா சித்தியோட வியாதி சீரியஸா இருக்கும் போது கேரண்டி ஏதாவது சொல்ல முடியுமா? அதுக்கு சீரியஸா இருக்கணும்ல. ஒரு நிமிஷம் இரு, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். சொல்லுங்கப்பா. பார்வதிக்கு சீரியஸா எந்த வியாதியுமே கிடையாது. கிடையாதா? அப்ப மூக்குல இருந்து பிளட் வந்தது? அது சின்ன முக்கு உடைஞ்சிருச்சு. என்ன சொன்னீங்க? இத பாருமா, மூக்குல அடிக்கடி ரத்தம் வர ஒரு வியாதி ஒண்ணு இருக்குல்ல, சைனஸ். அதுதான் இந்த வியாதியே. அது ஒண்ணும் பெரிய வியாதியே கிடையாது. அப்படின்னா டாக்டர் உங்ககிட்ட சொன்னது? டாக்டர் என்கிட்ட சொன்னதான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன? சுகுமாரன் வீட்டுல பார்வதி மயக்கம் போட்டு விழுந்தால, சுகுமாரன் அவளை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாரு. அந்த நேரத்துல தான் நான் அங்க இருந்தேன். டாக்டர் வந்து கூட்டதும் வாண்டடா நான் ஏன் உள்ள போனேன் தெரியுமா? அந்த சமயத்துல டாக்டர் என்ன சொன்னாருன்னா, இது ஒரு சாதாரண சைனஸ் தான் சொன்னாரு. அப்புறம் பெரிய வியாதின்னு சொல்றதெல்லாம் கதை. அத நான் ரெடி பண்ணது மத்த எல்லாரையும் குழப்பறதுக்காக. முதல்ல டெஸ்ட் பண்ணது சுகுமாரங்கிட்ட தான். அந்த ஆளு அதை நம்பிட்டான். பார்வதியோட கண்டிஷன் சீரியஸ்னு சொல்லும் போது அவன் முகத்தை கொஞ்சம் அப்படியே பார்க்கணுமே. அப்படின்னா சித்தி சாப்பிடுற மாத்திரை எல்லாம் இங்க பாருமா, அதெல்லாம் டாக்டர் கிட்ட சொல்லி நான் எழுதி வாங்கின விட்டமின் மாத்திரைகள். பார்வதி டயர்டா இருக்கா, சோர்வா இருக்கான்னு டாக்டர் கிட்ட சொன்னதும் டாக்டர் எழுதி கொடுத்த சாதாரண மருந்து மாத்திரைகள் தான். இப்ப நீங்க சொல்ற இந்த பொய்னால நமக்கு என்னப்பா பிரயோஜனம் இருக்கு? இங்க பாரு, இந்த பொருளை அப்படியே கண்டினியூவா போகட்டும். இங்க பாரு, இந்த மருந்தெல்லாம் அவ எதுக்காக சாப்பிடறான்னு தெரியாது. ஒருவேளை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்ற விஷயம் மனசுல இருக்கா என்ன? ஒருவேளை இருக்கலாம். என்ன? என்ன விஷயம்? ஐயோ, உனக்கு தெரியும் நான் எதுவும் செய்ய மாட்டோமா? அட, செய்ய மாட்டோமா? பிரமாதம். ஐயோ,
சுகுமார மேல எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. அவரு புண்ணியம் பண்ணிருக்காரு. உன்னோட கையால நீ பண்ண இந்த எலுமிச்சம்பழ ஜூஸ் என்ன ருசியா இருக்கு. அப்போ இந்த கையால சமைச்சு தர சாப்பாட சாப்பிட சுகுமாரம் பாக்கியசாலி தானே? நான் சொல்றது சரிதானே? என்னம்மா? அட சொல்லுமா. உப்பு அள்ளி கொட்டி இருக்கா. கல்ல கண்டா நாய காணோம். அப்புறம் நாய கண்டா அது என்னன்னு எனக்கு கூட தெரியாது. இன்னைக்கு இந்த ஜூஸை குடிச்சேன். அப்புறம் இதுக்கப்புறம் எனக்கு சுமதி கையால ரெடி பண்ற சாப்பாட சாப்பிடுற யோகம் எப்போ வரும் எனக்கு? இந்த பொங்கலுக்கு நீங்க இங்க வரதா சொன்னீங்களே, பொங்கல் அன்னைக்கு நீங்க இங்க வந்துட்டு போங்க. அதுக்கு பொங்கல் வரணுங்கிற அவசியமே இல்லை. சமைக்கிறது நீ இருந்தா நான் தினமும் இங்க வந்து சாப்பிட்டுட்டு போவேன். ஆமா, சுகுமாரன் எப்போ வருவான்? அவர் வர கொஞ்சம் லேட் ஆகும். அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நாம நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். நாம அந்த ரூமுக்கு போலாமா? ரூமுக்கா? எதுக்காக அண்ணா? நாம பேசுறத வேற யாரும் கேட்க கூடாது. தண்ணியா இருந்தாலும் மூடிதான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பார்வதி வியாதியை பத்தி சுகுமாரன் இதுவரைக்கும் அருண்கிட்ட சொல்லவே இல்லைன்னு நீ சொல்ல வர? சொல்லவே இல்ல. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. அப்படி சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு பெரிய வியாதியெல்லாம் இல்லல்ல. உடம்புல கொஞ்சம் ரத்தம் அதிகமானப்போ மூக்குல இருந்து கொஞ்சம் ரத்தம் வந்திருக்கு, அவ்வளவுதானே. சாப்பாட்டை குறைச்சாலே இது சரியாயிடும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.